Periyar was not only a great social revolutionary, he was something more than that. He is known as a great champion of the underprivileged. Even in this sphere, he was much more than that. His sphere of activity was very wide, and when he took up any issue, he went deep into it, understood all the aspects of it, and did not rest until he had found a permanent solution to it. Communal differences in our society were deep rooted and appeared to be permanent features of our society until Periyar came on the scene. பெரியார் ஒரு சமூகப் புரட்சியாளர் மட்டும் அல்லர், அதற்கும் அப்பாற்பட்டவர். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினார். அவர்களுக்காக மிகவும் பரிந்து போராடினார். இதில் அவரின் கோணம் மிகவும் விரிவாய் இருந்தது. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதன் ஆழம் வரை சென்று அதனைப் புரிந்து கொண்டு ஓய்வில்லாமல் அதற்கான நிரந்தர தீர்வினை மேற்கொள்வார். மக்களிடம் உரையாடும்போது அவரின் பேச்சு சமூகத்திற்கு நிரந்தர தீர்வினை நல்குமாறு இருந்ததற்குக் காரணம் அவரின் வருகை மட்டுமே. சமூகத்தில் இவ்வாறான மாற்றங்களுக்கு இவரே காரணம்.